உனக்கு நான் எத்தனை முறை சொல்றேன், கொஞ்சம் கூட உனக்கு புரியாதா? இல்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? மீண்டும் அவன் மூக்கிலேயே ஒரு குத்து விட்டான் ரிஷி. அதில் அவன் மூக்கிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. ரிஷியின் கோபத்தை பார்த்து சஞ்சனா பயந்து விட்டாள். ஏற்கனவே இதேபோல் கோபப்பட்டுதான் அன்று நடந்த சம்பவம் அவள் கண் முன்னால் வந்து அவள் உடல் நடுங்கியது. உன்னை தொலைச்சிருவன் தொலைச்சு. இன்னொரு முறை என் மனைவி பக்கம் உன்னை பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிருவேன். திரும்ப திரும்ப வான் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட ஏற்கனவே ரத்தம் வழிந்து கொண்டிருந்தவன் மயங்கி கீழே பொத்தென்று விழுந்தான். அப்படியும் ரிஷியின் கோபம் அடங்கவில்லை. அவன் மேலும் அவனை அடிக்க செல்ல சஞ்சனா வேகமாக பிடித்து கொண்டாள். ரிஷி பிளீஸ் வேண்டாம், அவள் கெஞ்சுவதைப் போல் கூற அவள் கண்களை பார்த்தவன் அதில் தெரிந்த பயத்தை உணர்ந்தான். ஷிட்! அங்கிருந்த சுவற்றில் வேகமாக குத்தப் போனான். அவன் என்ன செய்ய வருகிறான் என்பதை உணர்ந்த சஞ்சனா சட்டென்று தன் கையை அங்கு வைக்க வேகமாக அடிக்க வந்தவன் பட்டென நிறுத்திவிட்டான். அவ்வளவு கோபத்தில் அடித்திருந்தால் இந்நேரம் சஞ்சனாவின் வெண்டை பிஞ்சு விரல்கள் என்ன ஆகியிருக்கும் என்று தெரியாது. மேலும் அவனுக்கு சஞ்சனாவின் மீதுதான் ஆத்திரம் வந்தது. அவனை அடிக்கப் போனால் இவளுக்கு என்ன கஷ்டமாக இருக்கிறது? எதற்கு இப்படி பயப்படுகிறாள்? எங்கே அவனை கொன்றுவிடப் போகிறேன் என்ற பயமா? அதான் ஏற்கனவே சொன்னாலே உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்னு. அவன் மேல அப்ப இன்னும் அக்கறை இருக்கா? அதற்கும் ஆத்திரம் வந்தது. அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தவன் காட்ஸ் என்று மீண்டும் கத்த, அதற்குள் அங்கே 2 காட்ஸ்கள் வந்தார்கள். வந்தவர்கள் அங்கே மயங்கி இருந்த விக்ராந்தை பார்த்தார்கள். ரிஷியையும் அவனையும் மாறி மாறி பார்த்தார்கள். ரிஷியின் கண்களில் இருந்த கோபத்தை பார்த்தவர்கள் தயங்கியபடி நின்றார்கள். பாஸ், இவனை தூக்கி வெளியே போடுங்க, இல்ல நம்ம இடத்துல வைங்க, நான் வந்து பேசுறேன். ரிஷி சஞ்சனாவை பார்த்து கொண்டே கூறினான். ஓகே பாஸ். அவர்கள் அவனை அங்கிருந்து தூக்கி கொண்டு வெளியே சென்றார்கள். சென்று வெகுநேரமாகி சஞ்சனா இன்னும் வெளியே வராததால் அவளை பார்த்து செல்லலாம் என்று வந்த மஹதியும் சாருவும் அதிர்ச்சியில் நின்று விட்டனர். அவர்கள் ரிஷியை இங்கே எதிர்பார்க்கவில்லை, அதுவும் அவ்வளவு கோபமாக. அங்கே ஒருவனை தூக்கி கொண்டு செல்வதை பார்த்து பதறிப்போனான் ராகவ். ஏய் சாரு, என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? யாரை தூக்கிட்டு போறாங்க? யார் இது? அவன் கேள்வி மேல் கேள்விகளை அடுக்கினான். அப்போதுதான் அங்கே ரிஷி நின்றிருப்பதை பார்த்தவன் கப்சிப் என்று ஆகிவிட்டான். அதுவும் ரிஷியின் முகத்தில் இருந்த கோபம், அவன் கைகளில் இருந்த இரத்தக்கரை எல்லாம் சொல்லியது. அவன்தான் இப்போது தூக்கி சென்றவனை தாக்கியது என்று. ஆனால் ஏன் என்று ஒருவருக்கும் புரியவில்லை. அங்கிருந்த அனைவரையும் பார்த்தவன் அப்போதுதான் தான் நின்றிருந்த கோலம் அவனுக்கு புரிந்தது. தன் கோபத்தை கட்டுப்படுத்த தன் தலைமுடி அழுந்த கோதியவன் தன் மூச்சை இழுத்து விட்டான். நீங்கெல்லாம் போங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். அவர்களை அனுப்பி வைத்தான். அவ்வளவு நேரம் இருந்த லகுவான சூழ்நிலையும் மனநிலையும் இப்போது முற்றிலுமாய் துளைக்கப்பட்டது போன்றிருந்தது. அனைவரும் அங்கிருந்து வெளியேற தன்னை இன்னும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த சஞ்சனாவை பார்த்தான். அவள் கண்களில் தன்னை பார்த்த பயம் இன்னும் இருக்க, இப்போது காதல் என்பது துளியும் இல்லாததை பார்த்தவனுக்கு இன்னும் ஆத்திரம்தான் வந்தது. என்கிட்ட பயம் மட்டும்தான் வருமா? ஏன் என் காதல் உன் கண்ணுக்கு தெரியாதா என்று மனதில் நினைத்தான் கடுமையாக. இன்னும் எவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு அவனுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க போற? வெளியே போறதா உத்தேசமே இல்லையா? இல்ல, வாங்க போலாம், திக்கி திணறி கூறினாள். அவள் அப்படி தன்னிடம் பேசுவதும் அவனுக்கு கடுப்பாக தான் இருந்தது. சட்டென்று அவள் புறம் திரும்பினான். இங்க பாரு சஞ்சனா, திரும்ப திரும்ப என்ன கோவப்படுத்தாத. அவன் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறான்னா நீ எதுக்கு அங்க நிக்கிற? துஷ்டன் வந்தா தூர விலகணும்னு தெரியாதா உனக்கு? நீ என்ன விலகம் கொடுத்தாலும் அவன் மண்டையில ஏறாது. ஏ ரிஷி, உங்களுக்கு ஏறிச்சா? What do you mean? நத்திங், வாங்க போலாம். கண்களில் திரண்ட நீரை துடைத்தபடி அவள் செல்ல அதை பார்த்தவனுக்கு ஆத்திரமாக வந்தது. சஞ்சனா நில்லு! அவள் அப்போதும் நிற்காமல் சென்றாள். உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்கிட்ட இந்த மாதிரி முகம் திருப்புதெல்லாம் வேணான்னு. உனக்கு அது நல்லதில்ல. ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதா? அவள் கைகளை இறுக பற்றினான். அவளை அழித்து பிடிக்க அது அவளுக்கு மேலும் வலித்தது. பிளீஸ் ரிஷி, விடுங்க, எனக்கு வலிக்குது, அவள் அடிக்குரலில் கூறினாள். என்ன இப்ப என்ன சொன்ன? அது முதல்ல உனக்கு ஏறிச்சான்னு கேட்டியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னையும் அவன் கூட கம்பேர் பண்றியா? சொல்லு, எது உனக்கு பெஸ்ட்னு தோணுது? அவன் மேலும் மேலும் அவள் கைகளில் அழுத்தத்தை கூட்ட அது அவளுக்கு மிகவும் வலித்தது. கன்றி சிவக்க ஆரம்பித்தது. ரிஷி கைய விடுங்க, எதுக்கு இப்படி பிடிச்சு அழுத்திக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு வலிக்குதுன்னு சொல்றேன்ல, ஏன் இப்படி மிருக மாதிரி பிஹேவ் பண்றீங்க? கைய விடுங்க. என்னது மிருக மாதிரி பிஹேவ் பண்றனா?
தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லு. என்ன சொல்லணும் மிஸ்டர் ரிஷி? என்ன சொல்லுங்க. யார் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? உங்க வைஃப் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எதுக்கு இப்படி மிருக மாதிரி பிஹேவ் பண்றீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்களை பார்க்கவே பயமா இருக்கு. ஏதோ மான்ஸ்டர் கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. என்னது, மான்ஸ்டர் கிட்ட மாட்டினா மாதிரியா? ஓஹோ, அப்ப என் மனசு உனக்கு எப்பவும் புரியவே புரியாது. அதை நான் உனக்கு புரிய வைக்கவும் முயற்சிக்கல. நான் இப்படித்தான். உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு என் குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யாராவது மீடியாக்காரங்க பார்த்தாங்கன்னா, அதான் வந்துச்சு ஏற்கனவே ஒரு முறை நியூஸ்ல. எல்லாத்தையும் மறந்துட்டியா, இல்ல உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? இன்னொரு முறை என் வைஃப் பேரு இன்னொருத்தன் கூட வரது தெரிஞ்சது, இந்த மான்ஸ்டருக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். அவன் இன்னும் கடுப்புடன் கூறியபடி அங்கிருந்து அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு போனான். ரிஷி சஞ்சனாவை என்ன செய்ய போகிறான்? அவனிடம் சிக்கிய விக்ராந்தின் கதி என்ன ஆகப் போகிறது? அனைத்துக்கும் விடை தெரிய வேண்டுமா? தொடர்ந்து கேளுங்கள். அவர்கள் இருவரும் வெளியேறுவதை பார்த்த அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏன் இவ்வளவு கோவமா அண்ணியை கூட்டிட்டு போறாங்க? நம்ம இப்போ இருக்கலாமா வேணாமா என்று அவர்களுக்கு புரியவில்லை. இருந்தாலும் இப்படி இவ்வளவு நேரம் வந்து அமர்ந்து கொண்டு விட்டு இனியும் இதுவும் சாப்பிடாமல் கிளம்பினால் நன்றாக இருக்காது என்று தோன்ற கொஞ்சம் கொஞ்சம் குறித்து விட்டு சென்றார்கள் அவர்களும். வீட்டிற்கு வந்த ரிஷியோ அவளை தங்கள் வீட்டில் விட்டு அப்படியே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். இருக்கும் கோபத்தில் எங்கே அவளை மீண்டும் பார்த்தால் முன்பை போல் காயப்படுத்தி விடுவானோ என்று தோன்றியது அவனுக்கு. அவன் இப்படி செய்வதை பார்த்த சஞ்சனாவிற்கு ஆத்திரம்தான் வந்தது, கூடவே அழுகையும். இவர் என்னை என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? என்ன ஒரு மனுஷாவே நினைக்க மாட்டாரா? எல்லாமே அவர் இஷ்டத்துக்கு தான் நடக்கணும்னு நினைக்கிறாரு. என்னை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கண்களை துடைத்துக் கொண்டே உள்ளே செல்ல ஹாலில் அமர்ந்திருந்த அதிதியை பார்த்ததும் மீண்டும் கோபம் வந்துவிட்டது. நான் எதுவும் நினைக்க கூடாதா? ஆனா அப்போ எல்லாம் குடும்ப கௌரவம் ஸ்பாயில் ஆகாதா? எதர்ச்சியா நடந்த 2 மீட்டிங்க வச்சுக்கிட்டு என்னை என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கௌரவம் பாதிக்குமா? இவங்க எல்லாம் தப்பு செஞ்சா தப்பில்ல. அதுவே நான் சாதாரணமா பேசினா கூட அது மர்டர் கேஸ். வரட்டும், பாத்துக்கிறேன். தங்கள் அறைக்கு செல்ல போனாள். என்ன சஞ்சனா, உன்னுடைய லவர் கிட்ட பேசின போல இருக்கு. என்ன சொல்றான்? வர சொல்றானா? அததான் நானும் சொல்றேன். நீ அவனோட போயிட்டா நானும் ரிஷியும் ஹாப்பியா இருப்போம். எங்களுக்கு நடுவுல நீ எதுக்கு நந்தி மாதிரி இருந்துகிட்டு எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? நீ உன் ஆளு கூட போயிட்டா நானும் என் ஆள் கூட. ஜஸ்ட் ஷட் அப் யூ இடியட். திரும்பவும் சொல்றேன், அவரு ஏன் ரிஷி. கொஞ்சம் அத மைண்ட்ல ஏத்திக்கோ. முட்டாள்தனமா பகல் கனவு காணாத. அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏற்கனவே என்கிட்ட வாங்கினவதானே, பத்தலையா? வேற எப்படி என்ன பண்ணா அடங்கி இருப்பேன்னு சொல்லு. அந்த மாதிரி பார்த்து பண்ணிடலாம். ரிஷியின் பக்கம் உன் நிழல் கூட திரும்புதுன்னு தெரிஞ்சு நான் சும்மா இருக்க மாட்டேன். தொலைச்சிடுவேன், தொலைச்சு. அவள் எச்சரித்து விட்டு செல்ல சட்டென்று அவளின் கைப்பற்றி தடுத்தாள் அதிதி. என்ன ஓவரா பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசிட்டு போற? என்ன இப்படி எல்லாம் பேசினா நாங்க உன்னை அப்படியே பயந்து போயிடுவோமா? அவரு ஏன் ரிஷி. நான் வெளியூர் போன கொஞ்ச நாள்ல நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சொல்ல போனா நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது நான் உனக்கு போட்ட பிச்சை. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல உன்னை நான் எச்சரிக்கிறேன். அவளால் கோபத்தை அடக்கவே முடியவில்லை. என்னதான் அவர்கள் காதலித்தார்கள் என்றாலும் கூட இப்போது அவளால் அதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. அவள் கழுத்தை அமுக்கிக் கொண்டிருக்கும் பொழுதே, ஏன் சஞ்சனா, இததானே ரிஷியும் பண்ணினாரு. அவர் பண்ணா மட்டும் அவரை மான்ஸ்டர்னு சொன்ன. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? உன் புருஷன் கூட ஒருத்தி பேசுறேன்னு அவளை கொலை பண்ண கூட தயங்கலல்ல. உனக்கே இப்படி இருக்கும் பொழுது இந்த கிரேட் பிசினஸ்மேன் ரிஷிதருக்கு எப்படி இருக்கும்? அதுவும் பயப்புள்ள ஏற்கனவே கொஞ்சம் பொசசிவ்ல தான் இருப்பாரு. இத கேட்கவா வேணும் என்று அவள் மனமே இடித்துரைத்தாலும் இப்போது அதற்கெல்லாம் செவிசாய்க்கும் மனநிலையில் சஞ்சனா இல்லை. ஏய், உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? தயவு செஞ்சு என் வழியில வராத, இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவளை பிடித்து தள்ள புத்தென்று கீழே விழுந்தாள் அதிதி. அந்த நேரம் அங்கு வசுந்தரா வந்துவிட, என்ன பண்ணிட்டு இருக்க நீ சஞ்சனா? ஏன் அவளை பிடிச்சு தள்ளுன என்று கோபமாக கேட்க, இதுதான் சாக்கு என்று கீழே விழுந்த அதிதி கத்தினாள். நான் அவகிட்ட ரிஷிய நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவ அதை புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசுறா ஆண்டி. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ரிஷி ஒரு தப்பான ஆளுகிட்ட இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது.
நம்ம நேசிக்கிறவங்க நம்மள விட பெட்டரான ஒருத்தர் கூட இருந்தா நாம சந்தோஷப்படுவோம். ஆனா என்னால அப்படி சந்தோஷப்பட முடியலையே, கஷ்டப்படுவார்னு தோணுது. சஞ்சனா அவளை எரித்து விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தாள். என்னமா நடிக்கிறா? அதற்கு சஞ்சனா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அவள் ஏற்கனவே ஏகத்திற்கும் கடுப்பில் இருந்தாள். ஏய் சஞ்சனா, என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? என் மகனை பணத்துக்காக தான் நீ மேரேஜ் பண்ணியா என்ன? எனக்கு ஆரம்பத்துல இருந்து உன் மேல சந்தேகம் இருக்கு. அத்தை, உங்ககிட்ட நான் கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா நினைச்சாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. யாராவது ஏதாவது சொன்னா அப்படியே நம்பிடுவீங்களா? அப்படிப்பட்ட ஆளா இருந்தா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்டு நம்புங்க. அவள் முடிப்பதற்குள் அவளை அறைய கையை ஓங்க அந்த கையை இறுகப் பற்றி இருந்தான் ரிஷி. கோபத்தோடு கத்தினான். மா, யார் மேல கைய வைக்க போறீங்க? டேய், இவள நம்பாத. இவ ஒரு நச்சு பாம்பு. உன்கிட்ட நாடகம் நடிக்கிறா. டைரக்டா விஷயத்துக்கு வர. இந்த அதித்தி உன்னோட லவர் தானே? நீ எதுக்கு அவளை கல்யாணம் பண்ண? போயும் போயும் இவளை ஏன் கல்யாணம் பண்ண? உனக்கு எல்லா விதத்திலயும் அதித்தி தான் உனக்கு பொருத்தமா இருந்திருக்கா, இப்பவும் இருக்கா. நீ இவள மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாலாவது என்னால சாதாரணமா இருக்க முடியும். போயும் போயும். அம்மா, நீங்க வர வர ரொம்ப ஓவரா பேசுறீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான். தேவையில்லாததையெல்லாம் ஹால்ல நின்னு பேசிட்டு இருந்தீங்க. நான் மனுஷனா இருக்க மாட்டேன். திரும்பி அதித்தியை முறைத்தான். நான் திரும்ப கீழே இறங்கி வரும்போது நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, புரிஞ்சுதா? உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீறி இருந்தன்னு தெரிஞ்சது மொத்தமா இல்லாம போயிருவ. அவன் வார்த்தைகளில் அதிர்ந்து போய் மற்ற 3 பெண்களும் அவனை பார்த்தார்கள். மற்றவர்கள் அவரவர் அறையில் இருந்தார்கள். இளவட்டங்கள் எல்லாம் இன்னும் அந்த ரெஸ்டாரண்டில் இருந்து வரவில்லை. அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் அவர்கள் காதில் நன்றாகவே விழுந்தது. சொன்னதெல்லாம் மண்டையில ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை நான் உன்னை பார்க்க விரும்பல. அப்படி நான் உன்னை பார்த்தேன், அதுதான் உனக்கு கடைசி நாள். ஜாக்கிரதை. தன் தாயிடம் திரும்பினான். அம்மா, நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இருங்க. அப்படி இல்லனா எனக்கு பிரச்சனையே இல்லை. வேகமாக சஞ்சனாவின் கைப்பிடித்து அங்கிருந்து அவர்கள் அறைக்கு அழைத்து சென்றான். சஞ்சனாவிற்கோ மனம் எரியும் உலைக்களம் போல் எரிந்து கொண்டிருந்தது. உள்ளே வந்து கதவை தாழிட அவளோ இன்னும் கோபத்தினால் மூக்கெல்லாம் சிவந்து போய் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் கோபமாக. தங்கள் அறைக்கு வந்து கதவை தாழிட்டு திரும்பிய ரிஷியின் முகத்தில் அவள் முகம் பட அது அவனுக்குள் ஒரு சிலிர்ப்பையும் படபடப்பையும் தான் ஏற்படுத்தியது. மெதுவாக அவன் அருகில் வந்து நிற்பதை கூட அவள் கவனிக்கவில்லை. சனா என்று அவன் அழைக்க அவளோ அவன் குரலில் இன்னும் கோபத்துடன் முகத்தை குனிந்து கொண்டாள். அதை பார்க்க அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அவளுக்கும் தன் மீது அதிக பசுசு இருக்கிறது தான். அதை இப்போது தான் மட்டும் சொன்னால் அவ்வளவுதான். வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பாள். தேவையில்லாமல் புது பிரச்சனை உருவாகும். மனைவியை சமாதானப்படுத்தும் நோக்கில் அவள் காதருகில் மிக மென்மையாக அழைத்தான். லேடி மான்ஸ்டர். அவளோ கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை. ஆனால் அந்த குரல் அவளுக்குள் வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறப்பது போல் இருந்தது. அவள் கைகளை கட்டிக்கொண்டு அப்படியே நின்றாள். ஓஹோ, மேடம் ரொம்ப கோபத்துல இருக்காங்க போலயே. என்னவா இருக்கும்? அவங்க லவ்லி ரொமான்டிக் ஹஸ்பண்ட யாராவது கொத்திட்டு போயிடுவாங்கன்னு பயமா என்று கேட்டபடியே கைகளை கட்டிக்கொண்டு அவள் நின்று கொண்டிருக்க பின்னால் இருந்து அவளை அணைத்தபடி அவள் கைகளோடு தன் கைகளை பிணைய விட்டவன் சேர்த்து இறுக்கிக் கொண்டான். என்னடி அவ்வளோ கோவம் வருது? என்ன மட்டும் கேட்ட? மேடம் இப்ப என்ன பண்ணீங்க? கபடி ஆடின. ஓ, எனக்கு கூட உன் கூட பெட்ல கபடி ஆட ரொம்ப ஆசையா இருக்கு. அவன் அவளை அணைக்க அவளுக்குத்தான் ஐயோ என்று இருந்தது. உன்னை அப்படியே டைவர்ட் பண்ண பாக்குறாரு, விழுந்துடாத. தனக்குத்தானே அறிவுறுத்தி கொண்டாள். விடுங்க ரிஷி, விடுங்க என்ன. அவனிடமிருந்து அவள் விலக பார்க்க அவன் விடவே இல்லை. அவள் தோள் வளைவில் தன் இதழ்களை ஆழமாக பதிக்க உறைந்து விட்டாள் சஞ்சனா. என்ன பேபி, ஏதோ கோவத்துல இருந்த போல இருக்கு. ரொம்ப ஹாட்டா இருக்கடி. அவன் கைகள் அவளின் பட்டு கைகளை வருடிக்கொண்டே அவள் தோள் வளைவில் வந்து நின்றது. அவளை மெதுவாக தன்புறம் திருப்பினான் ரிஷி. இப்போது அவளுக்கு அவனை பார்க்கவே சங்கடமாக இருந்தது. அவன் தன்னிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளும் பொழுது தன்னையும் அறியாமல் அவனிடம் தன் வசம் இழக்கிறாள் சஞ்சனா. ஆனால் இதுவே வேறு ஒரு ஆடவனின் பார்வை தவறாக படுகிறது என்றால்
அவ்வளவு ஆத்திரம் வரும் அவளுக்கு. இவன் ஏதோ மாய செய்யறான். ஒருவேளை நம்மள வசியம் செஞ்சு வச்சிருப்பானோ? அதான் இவன் முன்னாடி பேச கூட வர மாட்டேங்குது. போங்க, போய் தூங்குற வேலையை பாருங்க மான்ஸ்டர். அவனை பிடித்து தள்ளினான். ஹெய் லேடி மான்ஸ்டர், நானாவது அடியோட விட்டுட்டேன், மேடம் அவளை உசுரோட விட்டுருக்க மாட்டீங்க போலயே. ஏன் அதுதான் வேக வேகமா உங்க அம்மாவை அனுப்புனீங்களா? போய் என்னோட காதலிய காப்பாத்துன்னு. அதான் கரெக்டா வந்து ஆஜராயிட்டீங்களே. இவங்க காதலிய கூப்பிட்டு வீட்டுல வச்சிருப்பாரா? அது தப்பு இல்லையா? நான் எதுவுமே பண்ணலனா கூட வானத்துக்கும் பூமிக்கும் தையத்தக்கான குதிப்பாராமா. இது எந்த விதத்துல நியாயம்? அவள் அங்கிருந்து நகர பார்க்க சட்டென அவள் இடை பற்றி நிறுத்தியவன், ஏய், நானா அவளை கூட்டிட்டு வந்தேன்? அவன் அவள் முகத்தை பார்த்து, நீங்க கூட்டிட்டு வரலனாலும் உங்க அம்மாக்கு அவளதான் பிடிச்சிருக்கு. அவதான் உங்களுக்கு பொருத்தமா இருப்பாளாம். கல்யாணம் பண்ண வேண்டியதுதான்னு கேக்குறாங்க. இன்னும் செம கடுப்பில் அவள் கூற ரிஷிக்கு சிரிப்புதான் வந்தது. தன்னை விட அவள் தன் மேல் பொசசிவாக இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான். ஆனால் இப்போது சொன்னால் மேடம் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு அவனுக்கு புரிந்தது. ஏண்டி, இதே ஃபீல் எனக்கு வந்தா நான் மான்ஸ்டரு, நீ மட்டும் இப்ப என்னடி வேலை பண்ணி வச்சிருக்க? ஆனா இப்ப சொன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்ட. அது சரி, ஓகே ஓகே, நான் தான் அவ வேணான்னு சொல்லிட்டேன்ல, அவளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன்ல, இப்ப என்ன? முதல்ல அவ போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அவள் வேண்டுமென்றே அவனிடமிருந்து விலக பார்த்தாள். அவளை உன்கிட்ட பொறுமையா சொன்னாலாம் நீ கேட்க மாட்ட. அவளை அப்படியே கைகளில் ஏந்தினான். ரிஷி விடுங்க, விடுங்க ரிஷி. நானும் பாத்துட்டு இருக்கேன், பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடி உன் பிரச்சனை? அவன் கேட்டுக்கொண்டு அவளை பெட்டில் போய் பொத்தென்று போட்டான். அது வேறு ஃபோம் பெட் என்பதால் அவன் போட்ட வேகத்தில் சஞ்சனா கொஞ்சம் மேலே எழும்பி கீழே விழுந்தாள். அவனும் வேகமாக தன் கோர்ட்டை கழட்டிவிட்டு தன் சட்டை பட்டன்களை எல்லாம் அவிழ்த்தபடி அவள் மேல் பாய்ந்தான். ரிஷி வேண்டாம். அவளுக்கு சிரிப்பே வந்துவிட்டது அவன் செய்யும் அட்ராசிட்டிஸை பார்த்து. ஒண்ணு அப்படி இருக்கான், இல்லனா இப்படி இருக்கான். இவனை என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவளின் காதல் மனம் அவளுக்குள்ளாகவே போட்டி போட்டுக் கொண்டது. இப்போது ராட்சசன் வேண்டாம், இந்த ரசிகன்தான் வேண்டும் என்று அவள் மனம் அடம் பிடித்தது. வேண்டாம் வேண்டாம் என்று உதடுகள் சொன்னாலும் அவன் சட்டென தன் மேல் விழுந்தவுடன் கைகள் தானாக அவன் கழுத்தில் மாலையாக கோர்த்து கொண்டது. என்னடி, இப்பதான் கோவமா இருந்தா மாதிரி இருக்கு, அதுக்குள்ள சிரிக்கிற? கோவம் போயிருச்சா? யார் சொன்னா கோபம் போயிடுச்சுன்னு? அதெல்லாம் நிறைய இருக்கு. அவள் கைகளை அவன் கழுத்திலிருந்து விலக்க பார்க்க, இப்படி கூட பண்ணலாம் என்று மீண்டும் கைகளை எடுத்து தன் மேல் போட்டுக் கொண்டான். அவள் அவன் கண்களை பார்த்து சிரித்துக் கொண்டே இருக்க மூக்குடன் மூக்குரசியது. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நீ நார்மலா இருக்கிறத விட கோவமா இருக்கும் போதுதான் இன்னும் அழகா, ரொமான்டிக்கா, செக்ஸியா இருக்கிற பேபி. உன்னை அப்படி பார்க்கும் போதுதான் என்னென்னவோ பண்ணணும்னு தோணுது. தோணும். அப்ப வேணும்னு வெறுப்பேத்தி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒருவேளை என்ன வெறுப்பேத்தான் உங்க எக்ஸ இங்க கூட்டிட்டு வந்து வச்சிட்டு இருக்கீங்களோ? அவள் கோபமாய் கேட்க, இல்லை இல்லை, கோபமாய் இருப்பது போல் காட்டினாள். அவன் சிரித்துக் கொண்டே, இதுவரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஐடியா இல்ல, அவளை போக சொல்லலான்னு தான் நினைச்சேன். பட் அவ இங்க இருந்தாதான் மேடமுக்கு அப்படியே என் மேல ஏதோ ஒண்ணு பொங்கி பொங்கி வந்து கோவமா ரொமான்டிக்கா இருக்க. நான் போயிட்டு எங்கேயும் போகாத, இங்கே இருன்னு அவகிட்ட சொல்லிட்டு வரட்டா? அவன் வேகமாக எழப்போக அவனின் கையை பிடித்து அவள் இழுத்த வேகத்தில் மீண்டும் அது ஃபோம் பெட் என்பதால் அவள் மேலே விழுந்தான் ரிஷி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே அப்படி சொல்றீங்க? உங்களை அவனை அடிக்க அது என்ன அவனுக்கு வலிக்கவா போகிறது? நீ இப்படி எல்லாம் பண்ணா எனக்கு வலிக்காது, வலிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணடி. இரட்டை அர்த்தத்தில் அவன் கூற அவள் முகம் செக்கர் வானமாய் சிவந்து போனது. அதை பார்த்தவன் உணர்வுகளும் தாபமாக மாறத் துவங்கி இருந்தது. சஞ்சனா, அவன் அவள் காதருகில் முணுமுணுத்தான். சனா. மீண்டும் அவன் குரல் அவள் காதில் முணுமுணுக்க அவளும் என்று சொன்னாள். ஆனால் இருவர் கைகளும் விரல்களும் பின்னி பிணைந்திருந்தது. அவனின் மற்றொரு கை அவளின் வெற்றிடையை வருட ஆரம்பித்திருந்தது. திடீரென்று அவள் அச்சச்சோ என்றாள். சட்டென அவள் கழுத்தில் முகம் புதைத்திருந்தவன், என்னடி? அங்க எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே. ஓ மை காட். அது சரி, உனக்கு இப்பதான் அவங்க ஞாபகம் வருதா? அவங்க எல்லாம் மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நிஜமாவா சொல்றீங்க? சும்மா சொல்லாதீங்க. நீயே யாருக்காவது போன் பண்ணி வேணா கேளு.
அவள் போனை எடுத்து ஹர்ஷினிக்கு கால் செய்தாள். ரிஷி அருகில் இருப்பதால் இவள் ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசினாள். என்னாச்சுடி, ரிஷி சார் கோவமா வேற இருந்தாரே. அந்த நேரம் பார்த்து ரிஷி அவளின் வயிற்றை மெல்ல கடிக்க அவள் ஆ என்றாள். ஏய், என்னடி ஆச்சு? அது அது ஒண்ணும் இல்ல, எறும்பு கடிச்சிருச்சு. எறும்பு கடிச்சுதா இல்ல கட்டெரும்பு ஏதாவது கடிக்குதோ? அவள் நக்கலாக கேட்டாள். அந்த நேரம் அவன் தன் நாவினை கொண்டு அவள் காது மடலை வருட அவளுக்கு உடலெல்லாம் சிலிர்ப்பதை போல் இருந்தது. ஆ, என்னடி குளிர்ஜுரம் ஏதாவது வந்துருச்சா? ரிஷிக்கு சிரிப்பு வந்து விட்டது. அதெல்லாம் இல்ல, நீங்க சாப்பிட்டீங்களா? அவள் ஒருவாறு திணறி திணறி கேட்க ரிஷியின் கைகளும் இதழ்களும் அவள் மேனியில் முத்த யுத்த சண்டை செய்து கொண்டிருந்தது. அவன் மெல்ல மெல்ல அவள் ஆடைகளை களைய ஆரம்பித்திருந்தான். இதை உணராத சஞ்சனா அவள் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருந்தாள். அவன் செய்த சேட்டைகளில் சஞ்சனாவின் இமைகள் சொருக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்திருந்தது. ஏய், என்னடி நல்லா தானே இருக்க? என்னமோ நீ பேசுற டோனே சரியில்லையே. சார் வேற கோபமா வந்தாரு. என்னடி ஆச்சு? அந்த இடியட். அவள் ஏதோ சொல்ல வர அந்த நேரம் பார்த்து ரிஷி அவள் மென்மையில் தன் பற்களால் கடிக்க அந்த சுக வேதனை வலியும் சேர்த்து அவளை தன்னிலை மறக்க செய்ய ஆ, ரிஷி. அந்த பக்கம் பாவம் அந்த ஹர்ஷினியை வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த சில்மிஷம் செய்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? அவள் மிரண்டு போய் போனை வைத்து விட்டது. சட்டென நினைவு வந்தவளாக ரிஷியின் வாயில் விரல் வைத்து தடுத்து நிறுத்தினாள். போன் பேசிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் ஃப்ரெண்டு போனை கட் பண்ணி ½ ஆச்சு. ரிஷி உங்களை. அவள் அவனை கீழே தள்ளி அவன் மேலே படர்ந்தாள் சஞ்சனா. ஆஹா மேடம், என்ன பண்ண போறீங்க? வலிக்கிற மாதிரி ஏதாவது பண்ண போறீங்களா? ஐ எம் வெயிட்டிங். அவன் காந்த குரலில் கேட்க ஏனோ அவன் குரலிலும் அவன் செயலிலும் ஆழ்ந்து அமிழ்ந்துதான் போகிறாள் சஞ்சனா. ஒவ்வொரு முறையும் அவன் தீண்டலில் ஒவ்வொரு முறையும் புதிதாய் மலர்வது போல் உணர்கிறாள். அவன் தனக்குள் அவனை புதைக்கும் தருணமெல்லாம் ஒரு புது உயிர்ப்பை பெறுவது போல் தோன்றுகிறது அவளுக்கு. காதலும் காமமும் கலந்த திருமண வாழ்க்கை சுக வேதனையும் சுக துக்கங்களையும் சுமந்திருக்கும் என்பதை இந்த ராட்சசனின் ரசிகனாக மாறி அவன் நடத்தும் பாடங்களை கற்றுக்கொண்டிருந்தாள் சஞ்சனா. ரிஷியும் சஞ்சனாவும் காதலும் காமமும் கலந்த தங்கள் இல்லறத்தின் கூடலில் திளைத்து மூழ்கி முத்தெடுக்க துவங்கி இருந்தனர். சஞ்சனா தன் வெட்கத்தை விட்டு அவனுக்கு தன் காதலையும் செய்கையினால் அவனுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தாள். ரிஷி அதில் மூழ்கி போனான். சனா சனா. அவன் செய்கையில் அவன் உதடுகள் முணுமுணுக்கத்தான். ரிஷி ரிஷி. அவள் உதடுகளும் அவன் பெயரை முணுமுணுத்தபடி இருவரும் மற்றவர்களுக்குள் தங்களை தொலைத்துக் கொண்டிருந்தனர். இல்லறத்தின் அழகிய பக்கங்களை இவர்கள் இசையாய் மீட்டி முடித்து விடியும் தருவாயில்தான் உறக்கத்தை தழுவினார்கள். தங்கள் கூடல் முடிந்ததும் சஞ்சனாவிற்கு ஏதோ தோன்றியது. ஆம், அவள் தாங்கள் திருமணமானதிலிருந்து பிரெக்னன்ட் ஆகாமல் இருக்க கருத்தடை மாத்திரைகளை உபயோகித்துக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு கூடலுக்கு பிறகும் அவள் இந்த மாத்திரையை உபயோகிப்பது அவளுக்கு வழக்கமாகி இருந்தது. தற்போது அவளுக்கு 21 வயது. இவ்வளவு சீக்கிரம் ஒரு குழந்தைக்கு தாயாக அவள் விரும்பவில்லை. அவள் ஏதாவது இந்த சமூகத்தில் தன்னுடைய அடையாளத்தை நிரூபித்த பிறகுதான் திருமணமே செய்து கொள்ள இருந்தாள். ஆனால் அவள் வாழ்வில் எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடந்துவிட்டது. இருந்தாலும் தன்னவன் தன்னை நெருங்கும் போது அவளால் தவிர்க்க முடியவில்லை. தற்சமயம் அதுவும் ஒரு 2 வருடங்கள் தான் குழந்தை வேண்டாம் என்று அவள் நினைத்திருந்தாள். அதற்காகத்தான் அவள் அந்த பில்ஸை எடுத்துக் கொண்டிருந்தாள். இப்போதும் அவர்கள் கூடல் முடிந்ததும் அதை போட்டுக்கொள்ள மறந்து அப்படியே உறங்கிவிட்டாள். காலையில் முதலில் கண் விழித்தது சஞ்சனாதான். அப்போதுதான் அவளுக்கு நினைவிற்கு வந்தது. சரி, எழுந்திருக்கும் பொழுது போடலாம் என்று அவள் நினைக்க தன் அருகில் இன்னும் தூக்கம் கலையாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவனை பார்த்தாள். அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க ஏதோ அந்த சூரியனின் பிரகாசம் அவன் முகத்தில் இருந்தது. இப்படி ஒரு தேஜஸ் அவள் வேறு யாரிடமும் பார்த்ததில்லை. லவ் யூ ஸ்வீட் ஹபி என்று அவனுக்கு வலிக்காத படிக்கு அவன் மீசைகளை இருபுறமும் இழுத்து விட்டவள் தற்போது நேற்று எதெல்லாம் அவளுக்கு கோபத்தை உண்டாக்கியதோ இப்போது அதெல்லாம் அவளுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. தனக்கு எப்படி அந்த அதித்தியின் மேல் கோபம் வருகிறதோ அதே போல்தான் ரிஷிக்கு வருகிறது என்று புரிந்து கொண்டாள். அவன் அந்த விஷயம் என்று வரும்பொழுது மட்டும்தான் ராட்சசனாக மாறிவிடுகிறான் என்பது புரிந்தது. ஆனால் அந்த கோபத்தை ஏன் தன்னிடம் காட்டுகிறான் என்பதுதான் புரியவில்லை. இது எப்படி இருந்தாலும் தான் ஒரு சிறந்த மனிதனுக்கு மனைவியாக வாழ்வது
அவளுக்கு கிடைத்த சிறந்த ஒரு விஷயம் என்று நினைத்தவள் தன்னை யாரிடமும் விட்டுக் கொடுக்காமல் அவன் நடந்து கொள்வது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. உணர்ச்சி வேகத்தில் மை ஸ்வீட் செல்ல ஹப்பி என்று அவன் உதட்டில் முத்தமிடதான் போனாள். ஆனால் செதுக்கியது போன்று இருந்த அவன் முகம், கலைந்த கேசம் மிகவும் கவர்ச்சியாக பார்த்ததும் சட்டென அந்த இதழை கடித்து விட்டாள். கண்களை திறந்தவன் மனைவியின் மதிமுகம் அருகில் இருந்ததை பார்த்தான். ராட்சசி, தூங்கும் போது என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? அவளை கீழே தள்ளி அவள் கழுத்தில் முத்தமிட்டான். போது ரிஷி, விடுங்க ரிஷி. ஏய், சும்மா இருந்தவனை சீண்டி விட்டுட்டு என்ன விடுங்கனா? முடியாது. மீண்டும் ஒரு கூடலை முடித்துவிட்டுத்தான் எழுந்தான். அவனுக்கும் என்னதான் டென்ஷன் இருந்தாலும் அவளிடம் இந்த காதல், கொஞ்சம் தேடல், கூடல் இதெல்லாம் செய்தால்தான் அந்த நாளே போனது போல் இருக்கிறது அவனுக்கு. என்னதான் ஒருவர் மேல் மற்றவருக்கு இருக்கும் காதலை அவர்கள் உணர்ந்திருந்தாலும் அதை மற்றவரிடம் இதுவரை வெளிப்படுத்தவே இல்லை. மஞ்சள் கயிறு மேஜிக் தான் அவர்களுக்குள் காதலாக மாறிக்கொண்டிருந்தது. இதை எப்போது உணர்வார்கள் என்று காலம்தான் சொல்லும். இருவரும் ஒன்றாக குளித்து தயாராகி வெளியே வந்தார்கள். சஞ்சனாவிற்கு உடல் மிகவும் அசதியாக வேறு இருந்தது. என்ன மேடம், அப்புறம் என்னாச்சு? நேத்து போன விஷயமெல்லாம் வேலை கிடைச்சதா? நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? மாறன் சொன்னதெல்லாம் அவனிடம் தெரிவித்தாள். நீ வீட்ல இருந்து கூட பண்ணலாமா? உனக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க பண்ணு. நான் உனக்கு அந்த ரூம்ல இன்னொரு ரூம் ரெடி பண்ணி தரேன். நீ அங்க கூட உன்னுடைய டிசைனிங் ஒர்க்க பண்ணு. தேங்க்யூ மை செல்ல ஸ்வீட் அபி. அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். ஆமா ஆமா, இப்ப இப்படி சொல்லு, அப்புறம் மான்ஸ்டர்னு சொல்லு. அப்ப மட்டும் மான்ஸ்டர் இல்ல, இன்னொரு டைம்ல கூட மான்ஸ்டர், வேறொரு டைம்லயும் மான்ஸ்டரா தான் இருக்கீங்க. வேற டைம்லயா? எப்போ என்று அவன் புரியாமல் அவளை பார்க்க, தெரியாத மாதிரி கேட்காதீங்க. அவள் முகச்சிவப்பை மறைத்து கொண்டு ஓட பார்க்க சட்டென்று இழுத்து அவளை தன் மடி மீது அமர வைத்தான். ஆமா, அந்த டைம்ல நான் மான்ஸ்டரா தான் இருப்பேன். என்னதான் உன்கிட்ட சாஃப்டா இருக்கணும்னு நினைச்சா கூட என்னால முடியல. அவன் தாபமாக கூறவும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. நல்லா சிரி. அவன் மூக்கை பிடித்து ஆட்டினான். இன்னைக்கு ஆட்கள் வருவாங்க, ஓகேவா? நீ பாத்துக்க. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஏன் டல்லா இருக்கேனா? அடப்பாவி, விடிய விடிய தூங்க விடாம பண்ணிட்டு ஏன் டல்லா இருக்கேன்னு வேற கேக்குறியா? மனதை படித்தது போல், போதும் போதும், மனசுல என்ன கொஞ்சிட்டு இருந்ததெல்லாம். இன்னைக்கு நைட்டு ரெடியாரு பேபி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அவள் முகம் மீண்டும் சிவந்து விட்டது. அதை பார்த்து லேசாக சிரித்தவன், சரி சரி, நல்லா ரெஸ்ட் எடு. நான் நாளைக்கு அந்த ஆட்களை வர சொல்றேன். நீ இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு. ஆபீஸ் போறேன், ஓகே? அப்புறம் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்றதுக்கு தயங்காத. ஐ எம் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ் டார்லிங். அவன் லேசாக அவள் உதட்டில் முத்தமிட்டு கிளம்பினான். அவளும் சிரித்தபடி அவனுக்கு விடை கொடுத்தாள். ரிஷி சென்றதும் அந்த அறை, பெட் எல்லாம் சரி செய்தவள் ரூம் சர்வெண்டை கிளீன் செய்ய சொல்ல முகத்தில் ஒரு வெட்க புன்னகையுடனே நடமாடிக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் மீண்டும் அவளுக்கு அந்த பில்ஸ் ஞாபகத்திற்கு வந்தது. அதை எடுத்து போடுவதற்காக வந்தாள். அப்போதுதான் பார்த்தால் அறையில் தண்ணீர் இல்லை. அவர்கள் அறையில் இருக்கும் ஃப்ரிட்ஜிலும் வாட்டர் பாட்டில் காலியாக இருக்க, என்ன தண்ணி பிடிச்சு வைக்கலையா இவங்க என்று நினைத்தவள், சரி முதலில் நாம் போய் நமக்கு தண்ணீர் எடுத்து வருவோம், அதுக்கப்புறம் அப்படியே கீழே சொல்லிட்டு வரலாம் என்று அந்த பில்ஸை அப்படியே டேபிள் மேல் வைத்துவிட்டு அவள் கீழே இறங்கி சென்றாள். இதையெல்லாம் அவள் அறையின் வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் அதிதி. சஞ்சனாவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்க்க பார்க்க அவளுக்கு ஆத்திரம் வந்தது. சரி, மாறன் சொன்ன அந்த வேலை எதையாவது துவங்கி இருக்கிறாளா என்று பார்க்க அவள் அப்படி கீழே இறங்கியதும் வேகமாக ரிஷியின் அறைக்குள் நுழைந்தாள் அதிதி. அப்போதுதான் அவள் கண்ணில் பட்டது சஞ்சனா உபயோகப்படுத்த எடுத்து வைத்திருந்த கருத்தடை மாத்திரைகள். அதை பார்த்ததும் கண்களில் மின்னல் வெட்டியது அதிதிக்கு. சஞ்சனா மாறன் ப்ராஜெக்ட் பற்றி ஏதாவது தகவல் வைத்திருக்கிறாளா என்று பார்ப்பதற்காக அவள் கீழே சென்றிருந்த சமயம் அதிதி ரிஷியின் அறைக்குள் வந்தாள். அவள் வேகமாக அங்கிருந்த டேபிள் டிராயர் எல்லாம் திறக்கப் போக அப்போதுதான் அவள் கைகளில் அந்த டேப்லெட் எல்லாம் பட்டது. என்ன பில்சுது என்று அவள் அதை எடுக்க பார்க்க அது என்ன டேப்லெட் என்று புரிந்து கொண்டாள். காரணம், அவள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுதும் அவளும் அதையெல்லாம் உபயோகித்திருக்கிறாள். சூப்பர், நம்ம ஒண்ணு தேடி வந்தா நமக்கு சூப்பரான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு.
எப்படியாவது இந்த வீட்டுல இருக்கிற பெருசுகளுக்கு தெரியப்படுத்தணுமே. என்ன பண்ணலாம்? நம்மளே எடுத்துட்டு போனா இது எப்படி உன்கிட்ட வந்ததுன்னு தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் வருமே. இதுங்க ஆல்ரெடி பேரப்பிள்ளை பாக்கணும், கொள்ளு பேரனை பாக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரிஷிய தொல்லப்படுத்துதுங்க. எனக்கு இவ்ளோ சீக்கிரம் குழந்தை வேணாம்னு தான் நானே ஃபாரின் போனேன். அப்படி இருக்கும்போது இது எப்படி அதுங்க கிட்ட சொல்றது? அவள் யோசித்துக் கொண்டிருந்த போது வசுந்தராவின் குரல் கேட்டது. அதிதி, நீ என்ன பண்ற ரிஷி ரூம்ல? ஆண்டி, அது நான் ஒரு முக்கியமான விஷயமா சஞ்சனாவை பார்க்க வந்தேன். அவளுடைய வேலை விஷயமா. சஞ்சனாவை நீ எதுக்கு பார்க்கணும்? அவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அவகிட்ட என்னத்த நீ கேட்க போற? இல்ல ஆண்டி, ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கு. வேலை கிடைச்சிருக்கா? அவ என்ன சொன்னாலும் பொண்டாட்டிக்கு இடம் கொடுத்து வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னைக்காவது அவனுக்கு பெருசா ஏதாவது செய்யதான் போறா. அதுக்கு முன்னாடி என் புள்ளைய அவகிட்ட இருந்து காப்பாத்தணும். ஆண்டி, இன்னொரு விஷயம். வசுந்தராவின் மனநிலையை நன்றாக உணர்ந்தவள் போல் உசுப்பேத்துவதை போல் கூறினாள் அதிதி. ஆண்டி, இது என்ன டேப்லெட்ஸ்ன்னு தெரியுமா? ரிஷிக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ ஆண்டி, இது கன்சீவ் ஆகாம இருக்கிறதுக்கு லேடிஸ் போடுற டேப்லெட். அதை கேட்டு அதிர்ந்து போனார் வசுந்தரா. என்ன சொல்ற நீ? இதை யார் போட்டது? சஞ்சனா தான் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். நான் அவகிட்ட பேச வரும்போதுதான் பார்த்தா அவ இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஒன்றும் தெரியாத அப்பாவியை போல் கூறினார். எவ்வளவு திமிரு அவளுக்கு! இந்த வர்மன் குரூப் அடையாளம் வேண்டாமா? இந்த வர்மன் குரூப் வாரிசு சுமக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? அதுவும் எப்பேற்பட்ட பையன் என் பையன். அவ குழந்தைய சுமக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா? எவ்வளவு தைரியம் இருக்கும் அவளுக்கு, திமிரு இருக்கும் என்று திட்டிக் கொண்டிருக்கும் பொழுது சஞ்சனா தண்ணீரை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். வாமா, எங்க வீட்டுக்கோல விளக்கே. நீதான் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு நான் அன்னைக்கே சொன்னல. இவங்க யாரும் தான் கேட்கல. யார்தான் இந்த வீட்டுல என் பேச்ச கேக்குறாங்க? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு தானே எல்லாரும் இருக்காங்க. நீ என்ன மாதிரி ஒரு பொம்பளையா இருப்படி? ஏக வசனத்தில் அவளை வசைப்பாடினாள் வசுந்தரா. அத்த, நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏய், இது என் பையன் ரூம். அவன் ரூம்க்கு வர்றதுக்கு நான் பெர்மிஷன் கேட்டுட்டு வேற வரணுமா? அது முன்னாடி. இப்ப அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இது எங்க ரூம். எங்க ரூம்க்கு வர்றதுக்கு நாங்க இருக்கோமா இல்லையான்னு நீங்க பாத்துட்டு தான் வரணும். ஆள் இல்லாத ரூம்ல இப்படி ஒரு தேர்ட் பர்சனை கூட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்கீங்க. அவள் கேட்டுக்கொண்டே போக அவள் முன் வசுந்தரா அந்த டேப்லெட்டை எடுத்து போட்டார். என்னடி இது? அத்த, இது இந்த சூழ்நிலையில் இதை யார் பார்த்தாலும் அவர்களுக்கு தவறாகத்தான் தெரியும். இது எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று கூட அவர்களுக்கு புரியவில்லை. அதுவும் அல்லாமல் அவருடைய இளமை காலம் மிகவும் கஷ்டங்களை சுமந்த காலமாக இருந்தது. தற்சமயம்தானே ஒரு குழந்தையைப் போல் இருப்பது சஞ்சனாவிற்கு புரியும். அதனால்தான் தன் குழந்தையை பார்த்து கொள்ளும் அளவிற்கு தான் தகுதியான பிறகு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க இவர்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியுமா? அது அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறினாள். பாத்தியா, இவ்வளவு நேரம் நல்லா வலன்னு பேசிட்டு இருந்தா தெரியுதா? கையும் களமா மாட்டினதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு புரியாம உளறிட்டு இருக்கியா? அத்த ப்ளீஸ், அப்படிலாம் எதுவும் செய்யல. என்னடி செய்யல? நான் சொல்ல வர்றது கொஞ்சமாவது கேளுங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே. வாய மூடு. என்ன உன்னோட லிஸ்ட் எல்லாம் சேர்க்காத. உன்னை எல்லாம் எனக்கு ஈக்குவலா வச்சு பேசாத. எனக்கு அருவருப்பா இருக்கு. எந்த ஒரு பொண்ணும் குழந்தைய வரும்போது சென்சிட்டிவ், தாய்னா பேய் கூட இறங்கும்னு சொல்லுவாங்க. நீ சரியான ராட்சசியா இருப்ப போல இருக்கே. குழந்தைய உருவாக கூடாதுன்னு தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்போ நீ என் பையனை வெறும் இந்த பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நீ எதுக்கு இங்க வந்தேன்னு எங்களுக்கு தெரியலையே. கோபமாக வசைப்பாடி கொண்டிருந்தாள் வசுந்தரா. வா அதிதி, வந்த வேலைய சிறப்பா முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம எதுக்கு வந்தோமோ அது இன்னும் நடக்கலையே. சரி, முதல்ல இதுக்கப்புறம் இவ இந்த வீட்ல இருந்தா அத பத்தி யோசிப்போம். சரி ஆண்டி, இது உங்க குடும்ப விஷயம், நீங்க பேசுங்க. அவள் அங்கிருந்து நழுவ பார்க்க அதற்குள் பாட்டி அங்கே வந்திருந்தார். கிழவியும் இங்க வந்துடுச்சா? விஷயம் சூடு பிடிக்க போகுதே. இப்ப போலாமா வேண்டாமா? திரு திரு என்று விழித்துக் கொண்டு அங்கேயே நின்றாள் அதிதி. எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? உனக்கு வேற வேலையே இல்லையா? ஃபர்ஸ்ட் பாக்கும் போதெல்லாம் அவளை திட்ட ஆரம்பிச்ச. இப்போ என்ன அவ ரூம்கே தேடி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டியா? இப்ப என்னதுக்கு அவளை இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? வர வர நீயும் சின்ன பிள்ளைங்க மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. பாட்டி வசுந்தராவை திட்டினார். அத போதும், நிறுத்துங்க. எப்ப பாரு அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதனாலதான் அவ இந்த மாதிரி எல்லாம் பண்றா. எத்தனை முறை சொன்ன, இவ நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் செட் ஆக மாட்டான்னு.
என்னமோ எங்கேயும் யாருக்கும் கிடைக்காத தங்க புதையல் வந்த மாதிரி வீட்டு மகாலட்சுமி அது இதுன்னு சொன்னீங்க. மகாலட்சுமி பண்ண வேலைய பாத்தீங்களா? முதல்ல என்ன பண்ணான்னு சொல்லு, அதுக்கப்புறம் அது மகாலட்சுமி பண்ற வேலையா இல்லையான்னு நாங்க முடிவு பண்றோம். கன்சீவ் ஆகாம இருக்கிறதுக்கு கருத்தடை மாத்திரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா உங்க பேத்தி, உங்க அருமை பேத்தி. நம்ம ரிஷியோட குழந்தைய பாக்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ பண்ற வேலைய பாத்தீங்களா? அதிர்ந்து போய் சஞ்சனாவை பார்த்தார் பாட்டி. சஞ்சனா, வசுந்தரா சொல்றது உண்மையாமா? சஞ்சனாவின் தலை தாழ்ந்தது. பலாரென்று ஒரு அறை பாட்டியே சஞ்சனாவை அறைந்திருந்தார். ஆஹா, இது செம்ம ட்விஸ்டா இருக்கு. நாம இதை எதிர்பார்க்கலையே என்று குத்தாட்டம் போட்டபடி பார்ப்பதற்கு நல்ல ஒரு டிராமாவை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தாள் அதிதி. அவர்கள் வீட்டில் எப்போதும் நடக்கும் விசாரிப்பு துவங்கி இருந்தது. வழக்கம் போல சஞ்சனா குற்றவாளி போல் நின்று கொண்டிருக்க அவளை அனைவரும் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர். தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இது பெரிய அதிர்ச்சிதான். தாரணியும் விஜேந்திரன் கூட சஞ்சனா இப்படி செய்வாள் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இளைய தலைமுறையினருக்குத்தான் அவள் மனநிலை புரிய பாவமாக இருந்தது. விக்கி, உங்க தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா இவங்க யாருக்குமே மைண்ட்ல மூலன்னு இல்லடா. பாவம், சஞ்சனாவை எப்ப பாரு இதே மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் சின்ன பொண்ணுதான்டா. இவ்வளவு சீக்கிரம் குழந்தை பிறக்கிற வயசா அவளுக்கு? இந்த பெருசுங்களுக்கு ஒன்னும் புரியாதே. இத நீ என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது? டெசிஷன் அத்தாரிட்டி எல்லாமே யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் அதை பத்தி யோசிக்கணும். நீயும் நானும் யோசிச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. வழக்கம் போல மிச்சரை சாப்பிட்டுட்டு வாட்ச் பண்ண வேண்டியதுதான். இப்படியும் அண்ணா வந்து பேசினாதான் இவங்க எல்லாம் வாயை மூடுவாங்க. அது வரைக்கும் கஷ்ட காலம்னு அவங்க பேசுறத நாங்களும் கேட்டுதான் ஆகணும். வேற என்ன பண்றது? இதெல்லாம் டூ மச்ரா. அப்போது மகதி அங்கே வந்தாள். பாவண்டி, எப்ப பாரு இவங்க எல்லாம் இதே மாதிரிதான் பண்றாங்க. அதுவும் அம்மா பண்றாங்க பாரு, அது ரொம்ப மோசம். எங்க அம்மா ஒரு சரியான டெரரு. பாட்டி அதன் பிறகு சஞ்சனாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்கள் நிச்சயம் இதை அவளிடம் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியும் ஒரு குழந்தை பிறந்தால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூட சரியாகிவிடும் என்று நினைத்திருக்க, அவளோ அந்த குழந்தையே வேண்டாம் என்று எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கிறாள் என்று தோன்றியது அவருக்கு. தாத்தா நிமிர்ந்து சஞ்சனாவை பார்த்தார். சஞ்சனா, இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ண? தாத்தா, அது வந்து நீ என்ன காரணம் சொன்னாலும் இந்த விஷயத்தை எங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. நாங்க எங்க பேர குழந்தைய பாக்குறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அது வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கியா? தாத்தா ப்ளீஸ், நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களேன். சஞ்சனா கெஞ்சினாள். இந்த விஷயத்துல உன் தரப்பு நியாயத்தை நாங்க கேட்க தயாரா இல்லமா? என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வர வீட்டுல அவங்க வீட்டு வாரிசதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. என்னதான் நாங்க இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறினா கூட எங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குமா? அதுல எங்க பேர குழந்தைய பாக்கணுங்கிறது எங்களுடைய கனவு எல்லாமே. அவனுக்கு நல்ல வேலை சீக்கிரம் கல்யாணம் ஆயிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் சஞ்சனா, ஏன் இப்படி பண்ண? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இந்த குழந்தை இந்த குடும்பத்துக்கு மூத்த பேர குழந்தை அப்படின்றது ஏன் உனக்கு தோணாம போச்சு? ஃபர்ஸ்ட் உன் மேல எனக்கு கோபம் இருந்ததுமா. அப்புறம் நீ நல்ல பொண்ணுதான்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய அபிப்பிராயத்தை நீ இப்படி மாத்திருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வசுந்தரா உன்னை பத்தி பேசும்போதெல்லாம் அவளை நான் அடக்கி இருக்கேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு என்னால நம்ப முடியல. பாட்டி அவள் முகத்தை கூட பார்க்கவில்லை. வெறுப்புடன் கீழே குனிந்து கொண்டிருந்தார். இன்னும் பெருசா ஏதாவது பண்ணணுமே என்று நினைத்த அதிதி ஏதோ கேட்க வந்தாள். அப்போது ரிஷி வேகமாக உள்ளே வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் வாயை மூடிக்கொண்டாள் அதிதி. அவன் நல்ல மனநிலையில்தான் வந்திருந்தான். காலையிலிருந்து சஞ்சனாவின் போன் எடுக்கப்படவில்லை. வரும்பொழுது நல்லாதானே இருந்தா. அவளை பார்ப்பதற்குத்தான் லஞ்சிற்காக வீட்டிற்கு வந்தான். எதிர்பாராத விதமாக இப்படி அவன் வருவான் என்று யாருக்கும் தெரியாது. அனைவரும் ஹாலில் அமர்ந்திருப்பதை பார்த்தவன், என்ன எல்லாம் ஹால்ல கான்ஃபரன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க, என்ன விஷயம் என்று யோசனையுடன் உள்ளே வர, அப்போதுதான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் போல அழுது கொண்டு இருப்பதை பார்க்க கடுப்பானது அவனுக்கு. இவர்களுக்கு இதே வேலை. எப்ப பாரு அவ மேல எதையாவது உன்னத்தை சொல்லி இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. என்னதான் இவளுக்கு பிரச்சனை என்று கோபமாக உள்ளே வந்தான். சனா, என்னாச்சு? அவனை பார்த்ததும் அவளுக்கு இன்னும் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. இருந்தாலும் இப்போது அழுதால் அதற்கும் ஏதாவது சொல்வார்கள் என்று உதட்டை கடித்தபடி அமைதியாக நின்றாள். உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், என்னாச்சு? ஏன்பா,
எங்களை கூட கேட்கலாம், நாங்க கூட பதில் சொல்லுவோம். ஏன் உன் பொண்டாட்டி மட்டும் தான் கேப்பியா? அவ பண்ண வேலைக்கு உனக்கு பதில் சொல்லிட்டு தான் அடுத்த வேலை பாப்பா. அம்மா, நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கு அவளை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சு உங்ககிட்ட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்பேன் பாருங்க. ஆமா, உனக்கு சொக்கு பொடி வைத்தியம் எல்லாம் நல்லா தான் போட்டு வச்சிருக்கா. அதான் பொண்டாட்டி வந்த உடனே அம்மா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற. டேய், உன் நல்லதுக்கு தான் நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நீ என்னமோ உன் பொண்டாட்டி யாரோ ஏதோ பண்ற மாதிரி என்னமோ எங்களெல்லாம் பெரிய வில்லன் வில்லி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க. விஷயத்தை யாராவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சஞ்சனா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். வாயை திறந்து பேசு. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? கடுமை அவன் குரலில் இருந்தாலும் அதில் அவள் மீதான அக்கறைதான் தெரிந்தது. அதை அவளும் உணர்ந்திருந்தாள். என்னது? என்ன பண்ணாளா? பாரு. அவன் கையில் அந்த டேப்லெட்டை வைத்தார் வசுந்தரா. இது என்னன்னு தெரியுமா? அவன் புரியாமல் அதை எடுத்து பார்த்தான். அதை பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. அவன் சஞ்சனாவையும் தன் அம்மாவையும் மாறி மாறி பார்க்க, ஓ, உனக்கே தெரியாது போலயே. குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இந்த பில்ஸ் எடுத்திருக்கிறா இவ. அதை நம்ப முடியாமல் சஞ்சனாவை பார்த்தான். அவன் உண்மையா என்பதைப் போல திரும்பி அவளை பார்த்தான். அவளோ என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தலையை குனிந்து கொண்டாள். அது உண்மை என்பதை புரிந்து கொண்ட ரிஷி முதல் முறையாக அதிர்ச்சியில் உறைந்து போனான். ஓ, சாரி, நான் மறந்துட்டேன். இங்கெல்லாம் ஏதோ பெரிய விஷயம் மாதிரி பேசுறத பார்த்து நானே என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நாங்க இப்ப குழந்தை வேணாங்கிற ஐடியால தான் இருக்கிறோம். சஞ்சனா சின்ன பொண்ணு இல்லையா? அவளுக்கு என்ன 21 இயர்ஸ் தானே ஆகுது. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலான்னு தான் நாங்களே வேணான்னு தள்ளி போட்டிருக்கோம். அதனாலதான் அவ அந்த டேப்லெட் எடுத்துக்கிறா. அதிர்ச்சியாக அவனை பார்த்தார்கள். இவர்களுக்கு அப்படி என்றால் சஞ்சனாவிற்கு அதிர்ச்சியும் கூட குற்ற உணர்வும் சேர்ந்து கொண்டது. அவளுக்கு மனதை யாரோ கத்தியால் குத்தியதை போன்ற வலி. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் தன்னை விட்டுக் கொடுக்காமல் பேசுவதை நினைக்க தான் அவனை தவறாக புரிந்து கொண்டோமோ என்று நினைத்தாள். அவள் மிரட்சியுடன் அவனை பார்க்க அவனும் அவளை பார்த்து புன்னகைத்தான். என்ன சந்தனா, அது நீ சொல்ல வேண்டியதுதானே? உனக்கு யாராவது உன்னை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டிருந்தா வாயை திறந்து பதில் சொல்லு. நீ இப்படி நின்னுட்டு இருக்கிறது எனக்கு நானே நிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். ஒருவேளை அவ இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்க. அதை விட்டு எப்ப பாரு அவளை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ரிஷி, சஞ்சனாவை யாரும் அப்படின்னு நினைக்கல. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அதை சொல்லி இருக்கலாம்ல. தேவையில்லாம அவ இங்க இருக்கிறவங்க கிட்ட இப்படி நின்னு இருக்க மாட்டாள்ல. தாரிணி சஞ்சனாவுக்காக சப்போர்ட் செய்ய இப்போது சஞ்சனாவிற்கு மிகவும் கஷ்டமாகிவிட்டது. தன்னால் தான் அவன் இந்த பேச்சு வாங்குகிறான் என்று புரிந்தது. அது நீங்க பாருங்க சித்தி, இது எங்களுடைய பர்சனல் விஷயம். அதுல என்ன இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நாங்க தான் டிசைட் பண்ணணும். எப்பவுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள யாரும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. ரிஷி, யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற? நாங்க எல்லாம் உன் மேல அக்கறை உள்ளவங்க தான். என்னமோ தேர்ட் பர்சன் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா சித்தப்பா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அம்மா அப்பாவா இருந்தாலுமே அவங்க தேர்ட் பர்சன் தான். அப்படி இருக்கும்போது என் மனைவியை இத்தனை பேர் கேள்வி கேட்கும் போது நான் கேட்க கூடாதா? ரிஷி, நீ பேசுனதெல்லாம் போதும். நீ அவளை சப்போர்ட் பண்றதுனாலதான் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. நீ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு என்னமோ நீதான் உண்மையை மறைக்கிறதுக்காக இப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். போதும், எல்லாம் நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு உங்க இமேஜினேஷன் லெவல்ல என்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரிஷி, நீ என்னதான்ப்பா சொல்ற? எங்களுக்கு எங்க பேர குழந்தைய பாக்கணும். உன்னுடைய குழந்தை உன் கூட இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். எங்க பேர குழந்தைய பாக்கணும்னு எங்களுக்கு என்ன இருக்காதா? இல்ல எங்களுக்கு அப்படி ஒரு கொடுப்பனை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? பாட்டி, அது போதும் ரிஷி, இந்த விஷயத்துல நாங்க கன்வின்ஸ் ஆகுற ஐடியா இல்ல. எங்களுக்கு எங்க பேர குழந்தைய பாக்கணும். ஒருவேளை அது இயற்கையா பிறக்காம இருந்திருந்தா அது வேற. அதுக்குன்னு நாங்க குடும்பப்படுத்துற ஆட்கள்லாம் இல்ல. ஆனா பிறக்க கூடாதுன்னு நீங்க பண்ணிட்டு இருக்கிறத எங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. எங்களுக்கு ஒரு பேர குழந்தை வேணும். இல்லனா இப்பவே அவ இந்த வீட்டை விட்டு போகலாம். பாட்டி அதிர்ச்சியுடன் கூற அதிர்ந்து போய் அவரை பார்த்தாள் சஞ்சனா. அத்த, இப்பயாவது அவளை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம எத்தனை பேர் கேட்டுக்கிட்டே இருக்கோமே. ரிஷி தான் வந்ததுல இருந்து அவன் தான் பேசிட்டு இருக்கானே தவிர எங்கேயாவது வாயை திறந்து ஏதாவது சொல்றாளான்னு பாருங்க. எல்லாம் திருட்டுத்தனம். அம்மா, போதும், வாய மூடுங்க. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கேன். அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன். நீங்க பேசுறதெல்லாம் வேற யாரும் பேசியிருந்தா நடக்கிறதே நேரம் வேற.
என்னடா பண்ணிருக்க பாரு, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. இங்க பாரு, அவ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ இருந்தா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீங்க என்ன மனுஷியா இருக்கிறதா நினைப்பா? உங்ககிட்ட இருந்து அந்த மனுஷத்தன்மை போய் ரொம்ப நாள் ஆகுது. இப்ப என்ன, சஞ்சனா இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவுதானே? திரும்பி அவளை பார்த்தான். சஞ்சனா நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள். தன்னை வீட்டை விட்டு அனுப்ப போகிறானா என்பது போல் அவள் பார்வை இருந்தது. சஞ்சனா, உன் திங்ஸை ரெடி பண்ணு, நாம தனியா போயிடலாம். அவள் மட்டுமில்லை, அந்த குடும்பத்தினர் மொத்தமாகவே அதிர்ந்து போனார்கள். ரிஷி, நீ என்ன பேசிட்டு இருக்க? இந்த விஷயத்துக்காக யாராவது வீட்டை விட்டு வெளியே போவாங்களா? அப்பா, இவ்வளவு நேரம் இந்த விஷயத்துக்காகத்தான் மூச்சு பிடிக்க பேசிட்டு இருந்தாங்க உங்க மனைவி. அப்ப நீங்க சைலண்டா தானே இருந்தீங்க, இப்பவும் அதே போல இருந்துக்கோங்க. சந்திரனும் அவன் பேச்சில் வாயடைத்து போனார். தன் மகன் இந்த அளவிற்கு தன் மனைவியை விட்டுக் கொடுக்காமல் பேசுவான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவன் எந்த அளவிற்கு அவளை நேசிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதற்காக அவன் தங்களையே எதிர்த்து பேசுவதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. சொல்லிக்கிட்டே இருக்கல சந்தனா, போய் உன்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, நாம சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பலாம் என்று அவன் கூற, இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த தாத்தா குறுக்கிட்டார். ரிஷி, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா, இல்ல ஏதோ மயக்கத்துல இருக்கிறியா? முதன்முறையாக சஞ்சனாவின் மேல் ஏற்பட்ட அதிருப்தியை வெளிப்படுத்தினார் தாத்தா. சஞ்சனாவிற்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. தன் பக்க நியாயத்தை யாரும் கேட்க தயாராகவே இல்லை. ஆனால் தன்னவன் தனக்காக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு சகித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவள் செய்தது, அவனுக்கு முன்பாக மட்டும் அவள் குற்ற உணர்வாக உணர்ந்தாள். ஒருவேளை முன்பே அவனிடம் கூறியிருக்கலாம், இல்லையென்றால் அவனிடம் பேசி இதில் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். எதுவும் செய்யாமல் அவளாக ஒரு காரியத்தை செய்ய போய் அது எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அது தாத்தா தாத்தா ப்ளீஸ், அது நீ வாய மூடு, உன் கூட நான் பேச விரும்பல. அதிர்ந்து போய் அவரை பார்த்தாள் சஞ்சனா. சஞ்சனாவிடம் தாத்தா பேச விரும்பவில்லை என்று சொன்னதும் அவளுக்கு மிகவும் கஷ்டமாகிவிட்டது. அவளுக்கு கண்களில் நீர் நிறைந்தது. அதை பார்க்க அதித்திக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வசுந்தராவும் நல்லா வேணும் இவளுக்கு, எவ்வளவு ஆட்டம் போட்டு இருந்தா என்பதை போல் பார்த்து கொண்டிருந்தார். உனக்காக நாங்க எது வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்போம், வீட்டை விட்டு போற வேலைலாம் வேணாம். சாரி தாத்தா, இப்போ இந்த சிச்சுவேஷன் என்னுடைய வைஃபுக்கு எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதனால என் மனைவியை எல்லாரும் கிண்டல் கேலி பண்றதையெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. அவளை இன்சல்ட் பண்றத என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சாரி தாத்தா. அவளது கைப்பிடித்துக் கொண்டு மேலே அழைத்து சென்றான். அதிர்ச்சியாக பார்த்தார்கள் அனைவரும். இப்போது வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கும் சஞ்சனாவின் மீது கோபம் ஏற்பட துவங்கி இருந்தது. தங்கள் அறைக்கு ரிஷியும் சஞ்சனாவும் வந்தனர். ரிஷி, இப்ப எதுவும் பேச விரும்பல, முதல்ல சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும். கெட் ரெடி. தன் போனை எடுத்து யாருக்கோ அழைக்க ஆரம்பித்தான். இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. அவள் பேச அவனும் போனில் பேசிக் கொண்டிருந்தான். சமீர், லிசன், இப்ப இருக்கிற மீட்டிங்ஸ் எல்லாம் கேன்சல் பண்று. அந்த யூகே பிரசன்டேஷனுக்கு தேவ அனுப்பாத, நானே கிளம்புறேன். ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணு, நைட்டு 10 o'clock. ரிட்டர்ன் டிக்கெட் இப்ப புக் பண்ண வேணாம். ஆஃப்டர் 1 week நானே சொல்றேன், எனக்கு மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ண. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சஞ்சனா உறைந்து போய்விட்டாள். தன்னை விட்டு போக போகிறானா? அவர்கள் முன் தன்னை விட்டுக் கொடுக்கவில்லை என்றாலும் அவனுக்கு தன் மேல் கோபம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். அவன் தன்னிடம் சண்டை போட்டால் கூட மனசு ஆறும். ஆனால் இப்படி செய்வதை அவளால் ஏற்க முடியவில்லை. அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. சஞ்சனா அவனிடம் பேசச் சென்றாள். சஞ்சனா, எனக்கு பேசிட்டு இருக்கலாம், இப்ப டைம் இல்ல, சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னேன். ரிஷி, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சமாச்சு கேளுங்க, இல்லனா நான் எங்கேயும் வர மாட்டேன், இல்லனா நான் போயிடுறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க என் கூட வாழ வேண்டாம். எனக்காக உங்க வீட்ல இருக்கிற யாரையும் நீங்க எதிர்க்க வேண்டாம், நான் போயிடுறேன். உனக்கு இன்னும் நான் 1/2 hour டைம் தரேன், அதுக்குள்ள ரெடி ஆகு. திரும்பவும் என் கோபத்தை காட்ட வைக்காத. இல்ல என்கிட்ட இருந்து உனக்கு நிரந்தரமா போகணும்னா அதுக்கும் நான் ரெடி. நான் இன்னும் 10 நிமிஷத்துல வரேன். அவன் சொல்லிவிட்டு செல்ல அவள் பெட்டில் விழுந்து தலையணையில் முகம் புதைத்து அழுதாள். அவன் இல்லாமல் அவளால் யோசிக்க கூட முடியவில்லை. தான் போகிறேன் என்றால் கூட தன்னை போக விடாமல் என்னென்ன செய்வான் சொல்வான் என்று அவனே இப்படி சொல்லவும் அவளுக்கு மிகவும் கஷ்டமாகிவிட்டது. அவன் வேண்டாம் என்று நினைத்தால்தான், அவனை விட்டு போக நினைத்தால்தான். ஆனால் இப்போது அவன் விலகலை அவளால் தாங்க முடியவில்லை.
10 நிமிடங்கள் கழித்து வந்தானவன் அவள் இன்னமும் அப்படியே அழுது கொண்டிருந்தாள். லுக் சஞ்சனா, உன்னை நான் ஏதோ கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு என் கூட வாழணும்னு நினைச்சனா வா, இல்லனா என்ன பண்ணணுமோ அதையும் நானே பண்றேன். உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போக இஷ்டமில்ல. இப்ப வரியா என்ன? அவன் இப்படி பட்டும் படாமல் பேசுவது அவளுக்கு மிகவும் வலித்தது. நேற்று எல்லாம் தன்னை சமாதானப்படுத்த அவன் செய்த காதலை சேட்டைகளை நினைத்து பார்த்தவளுக்கு இன்று அவனின் இந்த விலகல் மனதில் பெரும் வலியையும் பாரத்தையும் எழுப்பியது. உள்ள வெயிட் பண்ற, நீ வந்தா நாம போகலாம். இல்லனா உன் ஃப்ரெண்டு ஹர்ஷினியை வர சொல்றேன். அவ வந்து உன்னை கூட்டிட்டு போவா. நான் வரேன். அவளும் அவன் பின்னாலேயே சென்றாள். இருவரும் கீழே இறங்கி வருவதை பார்த்த வீட்டு ஆட்களுக்கு ஆத்திரம் வந்தது. இருந்தாலும் ரிஷியை எதிர்த்து அவர்களால் எதுவும் பேச முடியவில்லை. ரிஷி, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா உள்ள போ. தாத்தா, ஒரு சின்ன மனஸ்தாபம் வரும்போது அந்த இடத்துல இருந்து விலகி இருப்பதுதான் உறவுகளுக்கு நல்லது. அப்படி இல்லனா அது விரிசலை தான் உண்டு பண்ணும். நீங்க பெரியவங்க, புரியும்னு நினைக்கிறேன். நீ இப்ப இந்த வீட்டை விட்டு போனா இந்த தாத்தாவை மறந்துரு, இந்த வீட்டையும் அத்தோட மறந்துரு. அனைவரும் அதிர்ச்சியாக அவர்களை பார்த்தார்கள். மாமா, அவன் என் பையன், இந்த வீட்டோட மூத்த வாரிசு. அந்த எண்ணம் அவனுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையேமா. நான் அவனுக்கு தாத்தா. அவனை விட திமிரு எனக்கும் ஜாஸ்தி. இப்ப அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நிச்சயம் அவன் திரும்ப வரக்கூடாது. இதுதான் என் முடிவு. அதுக்கு எதிர்ப்பு யாரு சொன்னாலும் அவங்களும் தாராளமா வீட்டை விட்டு வெளியே போகலாம். அதிதிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. நாம் ஒன்று நினைத்தால் இங்கே என்னென்னவோ நடக்கிறது. எப்படி இருந்தாலும் ஓகேதான். ரிஷிக்கு நாம மனைவியானா போதும் என்பது போல் பார்த்து கொண்டிருந்தாள். யாரும் தாத்தாவை எதிர்த்து பேச துணியவில்லை. அதே நேரம் ரிஷியை தடுக்கவும் துணியவில்லை. இருவரும் கிட்டத்தட்ட ஒரே போல்தான். ரிஷி அவர்கள் அனைவருக்கும் ஒருபடி மேல். அவன் எதையும் காதில் வாங்காமல் சஞ்சனாவை பார்த்தான். வேண்டாம், நீங்க இருங்க, நான் போறேன். அவளை ஒரு கணம் முறைத்து பார்த்தவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறினான். பெருத்த நிசப்தம் நிலவியது வீட்டில். இருவரும் ரிஷி பேலஸிலிருந்து வெளியேறினார்கள். சஞ்சனாவிற்கு மிகவும் தவிப்பாக இருந்தது. அவன் முகத்தை பார்க்க அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவன் நேராக காரில் அமர்ந்தான். சீக்கிரம் உட்கார். அவளும் ஏந்திரத்தனமாக அமர்ந்திருந்தாள். அவள் அமர்ந்ததும் காரை எடுத்தான். ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசவில்லை. அவள் திரும்பி திரும்பி ஏதாவது பேசுவான் என்று பார்த்தாள். அல்லது தான் பேச முயற்சித்தாலும் பேச பிடிக்காதவன் போல முகத்தை திருப்பிக் கொண்டான். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளுக்கு அவளை உயிரோடு கொள்வது போல் இருந்தது அவனின் செயல். கார் அரை மணி நேர பயணத்தில் ஒரு இடத்தில் வந்து நின்றது. அப்போதுதான் அவள் வெளியே பார்த்தாள். ரிஷி பேலஸ் போல பிரம்மாண்டமாக இல்லை என்றாலும் அதுவும் ஒரு பெரிய வில்லாதான். அது ரிஷிக்கு சொந்தமானது. இறங்கு. அவன் இறங்குவதை பார்த்த வேலையாட்கள் வேகமாக வந்து சஞ்சனாவின் லக்கேஜை எல்லாம் வாங்கி கொண்டார்கள். ரெடி பண்ணிட்டீங்களா? எப்பவுமே ரெடிதான் சார். நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். குட். சஞ்சனாவை உள்ளே அழைத்து கொண்டு சென்றான். நாம இங்கதான் இருக்க போறோம். இந்த ஒரு வாரம் நீ தனியா தான் இருக்கணும். நான் இன்னைக்கு கிளம்புறேன், பாத்துக்க. இங்க ஆட்கள் இருக்காங்க, வேலையாட்கள் இருக்காங்க. உன் ஃப்ரெண்டையும் வர சொல்லு. நான் வர வரைக்கும் இந்த ஒரு வாரம் உனக்கு இங்க இருக்க கஷ்டமா இருக்கும். சோ நீ ஆபீஸ் போய் வேலை பாரு. சஞ்சனா அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அப்படி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ரிஷிக்கு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அவள் செய்த செயலை அவனால் ஏற்க முடியவில்லை. தன் குழந்தையை சுமக்க பிடிக்கவில்லை அவளுக்கு. அந்த அளவுக்கு தன்னுடன் பிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளா என்று அவன் மனதில் எழுந்த வலி கோபமாக மாறியிருந்தது. இனி நடக்கப் போவது என்ன? ரிஷி சஞ்சனாவை விட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான். சஞ்சனாவிற்கு அவன் இல்லாத அந்த வீட்டில் ஓவென்று மனதை அடைப்பது போன்று ஒரு வலியும் அழுகையும் வந்தது. அழுது அழுது அப்படியே உறங்கி போனாள் சஞ்சனா. அவளை திடீரென்று யாரோ உலுக்கி எழுப்புவது போல் தோன்ற சற்றென்று கண்களை திருப்பி பார்த்தாள். அங்கே மகதி, சாரு, ராகவ், ஹர்ஷினி நால்வரும் இருந்தார்கள். ஷாப்பிங் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மகதியும் சாருவும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஹர்ஷினிக்கு ரிஷியே தகவல் சொல்லிவிட்டு தான் சென்றிருந்தான். அவள் தனியாக இருப்பதால் தான் வரும் வரை கூட இருக்கும்படி கூறிவிட்டு சென்றிருந்தான். அதனால்தான் ஹர்ஷினி ஒரு வாரம் சஞ்சனாவுடன் தங்கலாம் என்று வந்திருந்தாள். ஆனால் இப்போது இவர்களுக்கு இடையே நடந்த பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்தினருக்கு தெரியாது. அங்கே தாத்தா வீட்டில் நடந்த பிரச்சனையை நினைத்துதான் அழுதிருக்கிறாள் என்று நினைத்திருந்தனர்.
அந்த அளவிற்கு அவள் முகம் அழுது அழுது வீங்கி போயிருந்தது. ஐயோ அண்ணி, நீங்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாம் இருக்கோம்ல, உங்களை அப்படியேவா விட்டுடுவோம்? தாத்தாவுடைய கோபம் ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும். நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரிஷி ஆனாதான் உங்க கூட இருக்காருல்ல. இப்படி இங்க வந்து விட்டுட்டு போறதுக்கு அண்ணா அங்க வீட்லயே விட்டு இருக்கலாம்ல. இல்ல மாதி, இதுதான் கரெக்ட். ரிஷி சார் பண்ணது சரிதான். ஒருவேளை அவரு ஃபாரின் போகணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கும்போது அங்க தனியா விட்டு போனா கஷ்டம் தானே. என்னதான் அவங்கள மத்தவங்களுக்கு பிடிக்கும்னா கூட இந்த ஒரு விஷயம் பெரியவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஒருவேளை செயலாலேயோ வார்த்தையாலேயோ அவங்கள காயப்படுத்த நேரலாம். அது ஒரு கொடுமையான சிச்சுவேஷன்ல. யோசிச்சு பாரு. நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் நீ ஏன் சஞ்சனா இப்படி பண்ண? ஒருவேளை இப்ப குழந்தை வேணான்ற ஐடியால இருந்தீங்களா நீங்க? ரிஷி சார் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரா? அவ்வளவு நேரம் தன் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த சஞ்சனா மீண்டும் ரிஷியின் பேச்சு வர திரும்பவும் உடைந்து அழ ஆரம்பித்தாள். எதுக்குடி இப்படி அழற? என்ன ஆச்சு? அவளை தன் மேல் போட்டுக்கொண்டு ஹர்ஷினி சமாதானப்படுத்த கேட்டார். அண்ணி என்ன ஆச்சு? அண்ணா ஏதாவது சொன்னாரா? சார் ஊருக்கு போயிட்டாருன்னு அழுறீங்களா? உங்களை தனியா விட்டு இருக்காருன்னு அழுறீங்களா? இவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது விக்கியும் ஆத்விக்கும் வந்தார்கள். அங்கே ராகவ் அங்கே இருப்பதை முதலில் அவர்கள் இருவரும் கவனிக்கவில்லை. சஞ்சனாவை அழுவதை தான் பார்த்து வேகமாக அருகில் வந்தார்கள். ஹேய், நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? மகதியும் சாருவையும் பார்த்து கேட்டார். சாருவிற்கு தனக்கும் ராகவிற்கும் இடையேயான காதல் வீட்டிற்கு தெரியாது. இப்போது தன் சகோதரர்கள் வந்ததும் அவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. மாட்டிக்கொண்டோம் என்று புரிந்தது. இன்னும் அவர்கள் ராகவை பார்க்கவில்லை என்று உணர்ந்தாள். நாங்க ஷாப்பிங் போறோம்னு சொல்லிட்டு வந்தோம். நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நாங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பின்னர் தான் அங்கிருந்த மற்ற இருவரையும் பார்த்தனர். நான் இவங்களோட காலேஜ் சீனியர். அது சரி, நீ எதுக்கு இங்க இருக்க? அப்புறம் நீ அந்த மாறன்? ஆமாமா, நான் மாறன் கம்பெனில வேலை செய்யறேன். அங்க ஒரு எம்ப்ளாயி. நானும் சஞ்சனா அக்காவும் ஒரே இடத்துல தான் வேலை செய்யறோம். ராகவ் பேச்சை மாற்றினான். அவன் ஏன் ஒரு எம்ப்ளாயி போல் காட்டிக்கொள்கிறான் என்று அனைவரும் புரியாமல் அவனை பார்த்தார்கள். விக்னேஷிற்கும் ஆத்விக்கிற்கும் அவன் மாறனின் தம்பி என்று புரிந்தது. ஆனால் இப்போது ஏன் மாற்றி சொல்கிறான் என்று தெரியவில்லை. சரி, உனக்கு இங்க என்ன வேலை? சஞ்சனா அக்காவா? இது எப்பத்துல இருந்து? விக்கி புரியாமல் கேட்டான். எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியில இருந்து. இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? நானும் உங்க தங்க சாருவும் லவ் பண்றோம். நான் அவளுடைய லவ்வர். இந்த பிரச்சனையெல்லாம் விட இப்ப ரொம்ப முக்கியம் சஞ்சனா அக்கா இப்படி அழறதுதான். நாம கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா? ஒரு பெரிய உண்மையை சாதாரணமாக சொல்லிவிட்டு சஞ்சனாவை பார்த்தான். ஆத்விக்கும் விக்னேஷும் ஆவென்று வாயை பிளந்தபடி சாருவையும் ராகவையும் மாறி மாறி பார்த்தார்கள். என்னடா நடக்குது இங்க என்பது போல் இருந்தது அவர்களின் பார்வை பரிமாற்றம். அண்ணா, அது விக்னேஷை பார்த்து இழுத்தாள். நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம், நீ எதுவும் பேச வேணாம். சஞ்சனா இதையெல்லாம் அழுது கொண்டே பார்த்து கொண்டுதான் இருந்தாள். சீனியர் லவ் மேரேஜ் பண்றது ஒண்ணும் தப்பில்லையே. அவ மனசுக்கு பிடிச்சவன தானே கல்யாணம் பண்ண நினைக்கிறான். அந்த மனசுக்கு பிடிச்சவன் அவளுக்கு உண்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல? அது பணம், காசு, சொத்து பத்தை விட ரொம்ப பெரிய விஷயம். ஒரு அண்ணனா நீங்க அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். விக்கியை பார்த்து கூறினாள் சஞ்சனா. அதெல்லாம் இருக்கட்டும், அத பிறகு பாத்துக்கலாம். முதல்ல உன் விஷயம் என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுற? அவன் மீண்டும் கேட்டதும் இவ்வளவு நேரம் அழுகையை கட்டுப்படுத்தியவள் திரும்பவும் அழ ஆரம்பிக்க மற்றவர்கள் அவனை வெட்டவா குத்தவா என்பதை போல் பார்த்தார்கள். ஹே லூஸ் அண்ணா, அவங்களே அழுகையை நிறுத்திட்டு தானே உனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நீ ஏன் தேவையில்லாம பேசி அவங்கள திரும்பவும் அழ வச்ச? சரியான ஞான சூனியம் தான் நீ. என்னாச்சு சஞ்சனா? அவருக்கும் நான் இந்த மாதிரி இந்த பில்ஸ் எடுக்கிறது தெரியாது. ஆனாலும் என்ன அவங்க கிட்ட எல்லாம் விட்டு கொடுக்காம பேசினாரு. இப்போ என்கிட்ட பேசவே மாட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மேல இருக்கிற கோபத்துலதான் அவர் இப்போ போயிட்டாரு. அங்கிருந்த அனைவரும் என்னது, ரிஷி சாருக்கு இதெல்லாம் தெரியாதா? எந்த அளவிற்கு அவன் விட்டு கொடுக்காமல் பேசியிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் இப்போது அவன் கோபம் நியாயமா இல்லையா என்றுதான் தெரியவில்லை. அது சரி, நீ அந்த பில்ஸ் சாப்பிட்ட. உனக்கு இப்ப குழந்தை வேண்டாம்னு சொல்லி இருந்தா அவர்கிட்ட நீ ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம்ல. இல்லனா இத பத்தி நீங்க 2 பேரும் பேசி இருக்கணும்ல. ஏன் சஞ்சனா, உனக்கு குழந்தை பிடிக்கலையா? இல்ல உன்னுடைய அழகு போயிடும்னு ஏதாவது பைத்தியக்காரத்தனமா யோசிச்சியா? வாய மூடு அர்ஷினி. நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசல. நான் எப்படி என் குழந்தை வேண்டாம்னு நினைப்ப?
அதுவும் அவர் குழந்தைக்கு அம்மாவா ஆகறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீயும் என்ன இப்படி பேசுறியே. சஞ்சனா, ஒரு ஆழ்ந்த கம்பீரமான குரல் கேட்டது. அனைவரும் வாசல் புறம் திரும்பினார்கள். ஆத்விக், விக்கி, மஹதி, சாரு, ராகவ், ஹர்ஷினி என்று அனைவரும் ரிஷியின் வீட்டில் இருந்தார்கள். சஞ்சனா அவர்களிடம் ரிஷிக்கு எதுவும் தெரியாது என்றும் தன்னை விட்டுக் கொடுக்காமல் பேசியவன் தன் மேல் இருக்கும் கோபத்தில் ஃபாரின் சென்று விட்டான் என்றும் கூறினாள். அதை கேட்டு ஹர்ஷினி அவளை திட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது சஞ்சனா என்று ஒரு குரல் கேட்டது. அனைவரும் திரும்பி பார்க்க மாறன் தான் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக அங்கிருந்து அனைவரும் எழுந்து நின்றார்கள். மாறனும் கிட்டத்தட்ட ரிஷி போலத்தான். சஞ்சனாவும் சார் என்று பதறியபடி எழுந்தாள். ரிலாக்ஸ் சஞ்சனா, ரிலாக்ஸ். எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? பதட்டப்படாதீங்க. நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க? உங்களுக்கு எப்படி? மாறன் ஒரு அழகிய சிரிப்பை உதிர்க்க அது மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. ரிஷியும் மாறனும் தொட முடியாத உயரத்தில் இருப்பவர்கள். இருவரையும் அவ்வளவு சீக்கிரம் அணுக முடியாது. இருவரையும் ஹர்ஷினி நேரில் பார்த்து விட்டாள், தன் தோழியின் மூலமாக. இன்டர்வியூ செல்லும் பொழுது கூட அவள் தூரத்தில் இருந்துதான் அவனை பார்த்தாள். அதன் பிறகு சஞ்சனா வெளியே வரும் வரை அங்கே வெயிட்டிங் ஹாலில் தான் காத்துக் கொண்டிருந்தாள். இப்போது மாறனை தன் பக்கத்தில் பார்க்க இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனை பார்த்து இறுகிப் போயிருந்தது இன்னொரு முகம். வேறு யாரும் இல்லை, மஹதிதான். அது சஞ்சனா, நம்ம ராகவ் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் கான்டாக்ட் பண்ணலாம்னு இருந்தேன். பட் நேர்ல மீட் பண்ணாலே நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட் ரிஷி கூட எனக்கு தெரிஞ்சவர் தான். அவரும் ஃபாரின் போறதா கேள்விப்பட்டேன். நானும் அந்த மீட்டிங் போற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் இந்த முறை நான் அது வேணான்னு விட்டுட்டேன். சரி, அந்த டைம்ல தான் ராகவ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால உங்களை நேர்ல பார்த்துட்டு வரலான்னு தான் வந்தேன். அவள் முகத்தை கூர்ந்து ஆராய்ந்தான். சஞ்சனா அவனை நன்றி உணர்வோடு பார்த்தாள். எந்த முதலாளி இப்படி ஸ்டாஃபை நேர்ல சந்திக்கிறாரு? தனக்கு ஒரு பிரச்சனை என்றதும் வந்திருக்கும் தன் பாஸை நினைத்து அவளுக்கு மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தாள். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஃபார்மலா வரல சஞ்சனா. சோ உங்க பிரதர் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க நான் கூப்பிடலாம் மற்ற டைம்ல. அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதிர்ச்சியாக மற்றவர்கள் இருவரையும் பார்த்தனர். ராகவிற்கு தன் கண் முன்னே நடப்பது கனவா நிஜமா என்று கூட தெரியவில்லை. தன் அண்ணனுக்கு இப்படியெல்லாம் கூடவா பேச வரும்? தன்னிடம் ஒரு முறையாவது இப்படி பேசியிருக்கிறானா? இப்போதும் ரிங் மாஸ்டர் மாதிரி சுற்றி கொண்டிருப்பவன் சஞ்சனாவிடம் இவ்வளவு பாசமாக பேசுவதை பார்க்க ஆவென்று பார்த்து கொண்டிருந்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் முறைத்தான். சாரி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இங்க பாரு சஞ்சனா, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம்ங்கிற தைரியம் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாலே பாதி கிணற தாண்டிடுவோம். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், யாரை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. எந்த சூழ்நிலையுமே கொஞ்சம் ஆற போட்டா அதுவே அமைதியாயிரும். அவனுக்கு ரிஷி சஞ்சனா பிரச்சனை தெரியும். அவனை இங்கு அனுப்பியதே ரிஷிதான். அவனுக்கு என்னதான் அவள் மீது கோபம் இருந்தாலும் அதைவிட அவள் மீது அக்கறை அதிகம் இருந்தது. அதனால் அவன் தான் செல்வதற்கு முன் இத்தனை பேரையும் தான் வரும் வரை அவளை பார்த்து கொள்ளும்படி அனுப்பியிருந்தான் சஞ்சனாவின் காதல் கல்வன். ஆனால் பாவம், இது எல்லாம் சஞ்சனாவிற்குத்தான் தெரியாது. திடீரென்று ஒரு இனம் புரியாத உணர்வு மனதில் பரவியது. யாரும் இல்லை என்று நினைத்திருக்க தனக்காக இத்தனை உறவுகள் இருக்கிறார்கள் என்று தோன்றியது சஞ்சனாவுக்கு. தேங்க்ஸ் அண்ணா. அடடா, நோ ஃபார்மல் டாக்ஸ். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படியும் உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இல்ல தானே? நீ ஆபீஸ்ல ஒர்க் பண்ண. தனியா தானே வீட்டுல இருக்க. அதனால நீ ஆபீஸ்ல இந்த 1 வீக் ஒர்க் பண்ணிட்டு உன் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல இருந்து பாரு. அதுவும் ஆபீஸ் சிச்சுவேஷன் இப்போ உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னடா, சொல்லுமா. ஆட பாவி அண்ணா, என்னைக்காவது என்கிட்ட இவ்வளவு பாசமா நடந்துப்பியா? எப்பவுமே ஃபார்மல் மாதிரி தானே பேசிட்டு இருப்ப. கஞ்சி போட்ட ஆபீசர் மாதிரி சுத்திட்டு இருப்ப. இப்போ என்னடாவான் சொல்லுடாங்கிற. என்ன மாற்றம்? மை காட், என் அண்ணனுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியும்னு வீட்டுல சொன்னா நம்புவாங்களா? நம்ம ராகவும் என்னோட சிஸ்டர் இன் லா சாருவும் ஒருத்தர் லவ் பண்றாங்க என்று சஞ்சனா கூற சட்டென அதிர்ச்சியாக ராகவை திரும்பி பார்த்தான் மாறன். ஐயையோ, சிங்கத்துக்கிட்டேயே கோத்து விட பாக்குறீங்களே. ஐயோ சஞ்சனாக்கா, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்களேன். நான் கேட்டனா, எனக்கு சிபாரிசு பண்ணுங்கன்னு நான் கேட்டனா? ஐயோ, ஏற்கனவே அவன் பார்த்தாலே முறைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ மறைப்பு வேற விரைப்பா இருக்குதே. உயிரே
உயிரே தப்பிச்சு எங்கேயாவது ஓடிவிடு. அவன் தனக்குள் பாடிக்கொண்டான். மற்ற அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தனர். ஒன்று மட்டும் புரிந்தது. மாறனும் ராகவும் சகோதரர்கள் என்பது சஞ்சனாவிற்கு தெரியாது என்பதுதான் அது. ஆனால் அழகாக தெரியாமல் போட்டுக் கொடுப்பது என்றால் இதுதான் போல. இன்னும் என்ன நடக்கப் போகிறது என்பதைப் போல் பார்த்தார்கள். ஓ அப்படியா, ராகவ் இதை பத்திலாம் சொன்னதே இல்லையே. சரிம்மா, இதுல நான் என்ன பண்ணணும்? சஞ்சனாவை பார்த்து கேட்டான் மாறன். அது அதுல ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு நந்தி ஒண்ணு நடுவுல இருக்கு. நந்தியா? யார் அது? தன் ஒற்றை புருவம் உயர்த்தியபடி கேட்டான். ராகவோடைய அண்ணன் யாரோ இருக்கானா, சரியான திமிரு பிடிச்சவன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உயிரை வாங்கிட்டு இருக்கானா. அவனை கொஞ்சம் கிளியர் பண்ணா ராகவ் சாரு கல்யாணம் நடக்கும். ரொம்ப பெரிய அப்பா டக்கர்னு நினைப்பு வேற அவனுக்கு. சஞ்சனா சொன்னதும் மற்றவர்களுக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. சுத்தம் சோழி முடிஞ்சிருச்சு. ராகவ் மனதிற்குள் நினைத்தபடி அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தான். மற்றவர்கள் அவனை பாவமாக பார்த்தார்கள். பலிக்கு ஆட்டை இழுத்து செல்வது போல இருந்தது அவர்களின் பார்வை. ஓஹோ, அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? அப்போ கிளியர் பண்ண வேண்டியதுதான். அவனது பார்வை மகத்தியின் மீது திரும்ப, அவளோ சஞ்சனா அவனை பற்றி கூறியது எல்லாம் கேட்டு வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு அமைதியாக நின்றாள். இருந்தாலும் அவள் கண்கள் சிரித்தபடிதான் இருந்தது. அவளை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். பின்னர் திரும்பி சஞ்சனாவை பார்த்தான். ஓகே, பாத்துக்கலாம் சஞ்சனா. பிறகு ராகவிடம் திரும்பினான். என்ன ராகவ், அண்ணா ரூட்டை கிளியர் பண்ணிருவோமா? அர்த்தம் புதிந்த பார்வை பார்க்க அவனோ நாலா பக்கமும் தலையாட்டினான். நான் செத்த, என்னையே கிளியர் பண்ணிருவான் போலயே.